இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 4ஆம் தேதி தாயாம் திருகாவை மறைசாட்சியான புனித புளோரியன் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. தமிழக மக்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு நாள், மே 4 என்பது. ஏனென்றால் தமிழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றி எழுத போகிற அரசியல் கட்சி எந்த கட்சி நாளைக்கு தேர்தலில் வெற்றி பெற போகிறது என்பதை அறியக்கூடிய ஒரு நாளாக நாளைக்கு இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக நாகையில் இருக்கிற வேளாங்கண்ணியில நடந்த அந்த ஒரு கண்ணியமற்ற செயலை நம்ம எல்லோருமே காணொளிகளில் நம்ம பார்த்தோம். பல முறை அந்த நாகை வேளாங்கண்ணிக்கு நான் சென்றிருக்கிறேன். அன்னையினுடைய அந்த திருத்தலத்துல கண்ணீர் மல்க ஜெபித்திருக்கிறேன். அந்த ஆலயத்திற்குள்ள நுழையும் பொழுதே நமக்கு ஒரு பக்தி பரவசம் ஏற்படும். இயேசுனுடைய பிரசன்னம் அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கும். அன்னை மரியாளுடைய ஆன்மீக பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கும். குழந்தை பேற்றிற்காக, உடல்நலத்திற்காக மற்றும் குடும்பத்தினுடைய பல்வேறு தேவைகளுக்காக கண்ணீரோடு முழந்தாலிருந்து மெழுகுதிரிகளோடு ஜெபிக்கிற பல ஆயிரக்கணக்கான மக்களை நான் அந்த இடத்துல பார்த்திருக்கிறேன். எப்பொழுது சென்றாலும் அந்த இடத்துல ஒரு ஆன்மீக அமைதி நிலவுகிற ஒரு இடம். பல்வேறு மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் கண்ணீரோடு அமைதியில அங்கே ஜெபிக்கிற அந்த ஒரு காட்சியை நான் கண்டிருக்கிறேன், மனப்பூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். ஆனால் நேற்று அந்த காணொளியில நான் கண்ட காட்சி உண்மையாகவே கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. அன்பு உறவுகளே, ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவர் அந்த ஆலயத்திற்கு வருகிறார், ஜெபிக்க வருகிறார் என்பதற்காக அந்த அரசியல் கட்சியினுடைய தொண்டர்கள் ஆலயத்திற்குள்ள நுழைந்து அங்கே எல்லா இடத்திலும் ஏறி நின்று அந்த கட்சியினுடைய பெயரை ஓங்கி ஒலித்த அந்த ஒரு காணொளி உண்மையாகவே மனதிற்கு வேதனையை தருகிறது. எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த இடத்துல அப்படி அநாகரிகமாக நடப்பதற்கு உரிமை இல்லை. அது ஒரு ஆன்மீக தலம், அனைத்து மக்களுக்குமான ஒரு தலம். அந்த இடத்துல அமைதியை தவிர வேறு மொழியை நம்ம பேசக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு அங்கு வந்திருந்த இளம் பெண்களும் இளைஞர்களும் ஏதோ வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்ல, அல்லது வெளி மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள் அல்ல. வழக்கமாக வட மாநில இளைஞர்களைத்தான் நம்ம இப்படி அநாகரிகமாக வட மாநிலங்களில் நடந்து கொள்கிறார்கள் என்று குறை சொல்வோம். நேற்று நம்முடைய தமிழக இளைஞர்களும் இளம் பெண்களும் வேலை நகரில் இப்படி ஒரு அநாகரிகத்தை நிகழ்த்தியிருப்பது உண்மையாகவே மனதிற்கு வேதனை தருகிறது. இது ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு செயல். அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு நிகழ்வு நம்முடைய பிள்ளைகளோடு, அதுவும் குறிப்பாக இளைஞர்களோடும் இளம்பெண்களோடும் நாம் எவ்வளவு உடன் இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு அவர்களோடு உரையாடல் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு அறிவித்திருக்கிறது. ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு வெறும் உணவு உடை மட்டும் கொடுத்தால் போதாது, கல்வி மட்டும் கொடுத்தால் போதாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் கத்தோலிக்க நெறியையும் கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தி இருக்கிறது. ஆகவே எந்த அரசியல் கட்சியின் சார்பாக நான் பேசாமல் ஒரு குருவாக, ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற இந்த புனித புளோரியன் என்பவர் ஆஸ்திரிய நாட்டில் பிறந்தவர். ரோமை அரசனுடைய படைப்பிரிவில் தளபதியாக இருந்தவர். இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் ரோமை அரசர் ஒருவருடைய அரச மாளிகை திடீரென்று தீப்பிடித்து எரிந்து விடுகிறது. இந்த தீக்கு காரணம் கிறிஸ்தவர்கள் என்று பொய்யாக குற்றம் சாட்டி கிறிஸ்தவர்களுடைய சொத்துக்களை சூறையாடி கிறிஸ்தவர்களை கொன்று குவித்த ஒரு காலம்தான் இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலம். அப்படி கிறிஸ்தவர்களை கொண்டு குவிக்க ஆணையிட்ட படை தளபதிகளில் இவரும் ஒருவர். ஆனால் இவர் கிறிஸ்துவை மனமாற ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களை துன்புறுத்த மறுத்ததோடு ரோமை கடவுளுக்கு மரியாதையும் வணக்கத்தையும் இவர் செய்ய மறுத்த ஒரு காரணத்தினால் இவருடைய உடலை கண்டம் துண்டமாக வெட்டி கழுத்துல கல்லை கட்டி, இவருடைய உடலை கண்டம் துண்டமாக வெட்டி கழுத்துல எந்திர கல்லை கட்டி இவரை ஒரு ஆற்றில இவர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். 2 நாட்களுக்கு பிறகு கரை ஒதுங்கி இவருடைய உடலை எடுத்து அடக்கம் செய்து இன்றைக்கு ரோம் நகரில் இவருக்கான ஒரு ஆலயம் கூட கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அரச பதவியில் இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் இயேசுவுக்கு மட்டுமே என்னுடைய வாழ்வும் வழிபாடும் என்று உறுதியோடு நின்று இயேசுனுடைய அன்புக்காக உயிர் துறந்த இந்த புளோரியன் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கான ஒரு நல்ல மாதிரிகை என்று கூட சொல்லலாம். பொய்யான தலைவர்களையும் பொய்யான வழிகாட்டிகளையும் நம்பி செல்கிற நம்முடைய இளைஞர்களுக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு அடிபணிவதும் அஞ்சுவதும் அடங்குவதும் வணங்குவதும் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே என்கிற உறுதியை பெற இந்த புனித புளோரியன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை நோக்கி இவ்வாறு கூறுகிறார்: என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார்.
நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் அப்படி என்று சொல்லி இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி பகுதியில தூய ஆவியான துணையாளரை நமக்கு அனுப்ப போவதாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் மீது என் தந்தையாகிய கடவுளும் அன்பு கொண்டுள்ளார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், அவருடைய கட்டளையை கடைபிடிப்போர் அவர் மீது அன்பு கொண்டுள்ளார், அவர் மீது அன்பு கொண்டுள்ளோரை தந்தையாகிய கடவுளும் அன்பு செய்வார். அன்பு மிக்கவர்களே, 2 நாட்களுக்கு முன்பாக வட மாநிலத்துல ஜபல்பூர் என்கிற ஒரு இடத்துல ஒரு படகு விபத்து ஏற்பட்டது. அதுல 40 பேர் பயணம் செய்திருக்கிறார்கள். திடீரென்று ஏற்பட்ட ஒரு புயலின் காரணமாக படகு கவிழ்ந்து விடுகிறது. கவிழ்ந்த படகுல 9 பேர் மரணித்திருக்கிறார்கள். அதுல மிகவும் கண்களில் கண்ணீரை வரவழைக்கிற அளவுக்கு ஒரு கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது, ஒரு சோகம் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு தாயும் ஒரு 4 வயது சிறுவனும் அந்த படகு விபத்தில் பாதிக்கப்படுகிறார்கள். தாயினுடைய உடம்புல அந்த லைஃப் ஜாக்கெட் என்று சொல்லப்படுகிற அந்த பாதுகாப்பு உடை இருக்கிறது. தன்னுடைய மகனை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில தன்னுடைய மகனை இறுக்கி பிடித்தபடி, தன்னுடைய நெஞ்சில இறுக்கி பிடித்தபடி அந்த தாய் மரணித்து இருப்பதை இன்றைக்கு காணொளியில காணுகிற நேரத்துல ஒரு தாயினுடைய அன்பு எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு உத்தமமானது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பு மிக்கவர்களே, உண்மையாகவே நாம் ஒருவர் மீது அன்பு செய்கிற நேரத்துல அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நம்ம நடப்போம். அவர்களை இன்னும் அன்பு செய்வோம். அவர்களை காயப்படுத்த மாட்டோம், அவர்களை கஷ்டப்படுத்த மாட்டோம். இதுதான் உண்மையான அன்பின் இலக்கணம் என்பதை புரிந்து கொள்ள இந்த தாயினுடைய தியாகத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைத்தான் நம்ம இடத்துல சொல்லுகிறார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் என் கட்டளைகளை கடைபிடிப்பார். என் கட்டளைகளை கடைபிடித்தால் நானும் என்னுடைய தந்தையாகிய கடவுளும் அவர் மீது அன்பு கொள்வோம் என்கிற வார்த்தைகள் இன்றைக்கு இந்த மண்ணுலகில் மனித தலைவர்களை நோக்கி நம்ம ஓடுகிறோமா, மனித அதிகாரங்களை நோக்கி நம்ம செல்கிறோமா, அல்லது எல்லாம் வல்லவரும் இந்த உலகத்தை படைத்து ஒவ்வொரு நாளும் ஆட்சி செலுத்துகிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிறோமா என்கிற அடிப்படையான ஆன்ம பரிசோதனையோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்து அதன் வழியாய் தந்தையாகிய கடவுளுடைய அன்பை நிறைவாக பெற்றுக்கொள்ள இறைவன் நம்மை தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.